Hello everyone, welcome back to Keystone IAS Academy. Today, December 31st, 2025, The Hindu newspaperல இருக்கிற important topicsக்கான discussions பார்க்கலாம். So today is the last day of 2025. I hope all of you are doing well and ending the year with more clarity and confidence. And I wish you all Happy New Year in advance. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். So let's see today's topics are a multipolar world with the bipolar characteristics, India New Zealand FTA, gig workers to go on strike today against exploitation. So let us understand the articles one by one. The first article is related to how world is performing, like a multipolar world with bipolar characteristics. அதாவது வெளியில இருந்து பார்க்கறதுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, நிறைய பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் லைக் ரஷ்யா, சைனா, யூஎஸ், தென் ஆஃப்ரிக்கா, தென் இந்தியா எல்லாம் செப்பரேட் ஏஷியா. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து ஆல் ஆர் ரைசிங் பவர்ஸ், எல்லாருமே ரைஸ் ஆகுற மாதிரி இருக்கு, எல்லாருமே வந்து ஈக்குவல் பவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சோம் அப்படின்னா ஆல் திஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு த பைபோலார் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து ஸ்டில் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அது எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதாவது யூஎஸ் சைனா அண்ட் ரஷ்யா, யூஎஸ் அண்ட் சைனா தான் அந்த பைபோலார் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வைக்கிறாங்க. சி ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ மேஜர் பவர்ஸ்ன்னு பார்த்தால யூஎஸ் அண்ட் ரஷ்யா, யூரோப் ரைசிங், ஆஃப்ரிக்கா, இந்தியா, ரஷ்யா, ஏஷியா. ஸோ இதெல்லா கண்ட்ரீஸும் இதெல்லா ஏரியாஸும் வந்து ரைசிங் இந்த டெவலப்பிங் ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லெவலில் இருந்தாலுமே ஸ்டில் யூஎஸ் அண்ட் சைனாவுடைய டாமினேஷன் தான் வந்து இது அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து மல்டிபோலார் கண்ட்ரின்னு நம்ம வந்து நினைக்கிறோம், மோர் தென் ஒன் மேஜர் பவர் இருக்குன்னு நினைக்கிறோம். பட் இட் ஷோஸ் பைபோலார் கேரக்டரிஸ்டிக்ஸ், எஸ்பெஷலி த மெயின் ரைவல்ரி இஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா அண்ட் ரஷ்யா இஸ் தேர். ரஷ்யா ஆக்ட்ஸ் அஸ் a swing power between the two. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, சோவியத் யூனியனோட கொலாப்ஸ் வரைக்கும் 1991ல் யூஎஸ் வந்து சோவியத் யூனியனோட கொலாப்ஸ்க்கு அப்புறமா யூஎஸ் பிகேம் த சோல் சூப்பர் பவர். யூஎஸ் தான் வந்து எல்லாமே டெசிஷன் மேக்கிங்கில் இருப்பாங்க. அதாவது யூஎஸ் வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸையும் வந்து எவ்ரி ஒன் எவ்ரிவேர் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் பவர்ஃபுல் நேஷன். ஸோ யூனிபோலார் மூமெண்ட் தான் வந்து சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆன பின்னாடி இருந்தது. தென் இந்த இது இந்த இந்த யூனிபோலார், அதாவது யூஎஸோடைய டாமினேஷன் எப்போ வீக் ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர் திஸ் ரஷ்யா அனெக்ஸ்டு கிரைமியா 2014ல் இந்த கிரைமியாவை வந்து ரஷ்யா அனெக்ஸ் பண்ண பின்னாடி இந்த யூஎஸோடைய பவர் வந்து யூஎஸோட டாமினேஷன், யூஎஸோட அந்த யூனிபோலார் சூப்பர் பவர் வந்து கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இருக்கு, ஆக்சுவலி யூஎஸ் வந்து யூனிபோலார் டாமினேஷன்ல இருந்தது. ரஷ்யாவுடைய அனெக்சேஷனுக்கு அப்புறமா வந்து யூஎஸோடைய பவர் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ 3 கிரேட் பவர்ஸ் இப்போ நமக்கு வேர்ல்டில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும்னா யூஎஸ் வந்து அதே பவர் அப்படியே கொஞ்சம் வீக்காக இருக்குதே தவிர மற்றபடி அப்படியே அந்த யூனிபோலார் பவர் வந்து இந்த டாமினேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ ஸ்டில் த ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி அண்ட் எக்கனாமிக் பவர், பட் நோ லாங்கர் த ஒன்லி பவர். யூஎஸ் மட்டும் ஒன்லி பவர் கிடையாது, பட் ஸ்டில் தே ஆர் மெயின்டைனிங் த சேம் பவர். ஓகே, ஸோ ட்ரம்ப்போட ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து யூஎஸ் வந்து ஃபாலோ பண்ணுது இப்போ ரெடியூஸ் பர்டன் இன் யூரோப். அதாவது வந்து முன்னாடி எப்படி வந்து யூஎஸோட டெசிஷன் இருக்கும் அப்படின்னா யூரோப்புக்கு வந்து ஏதாவது வந்து அட்டாக் வந்தாலும் யூரோப்புடைய செக்யூரிட்டிக்கு ஏதாவது பாதிப்பு வந்தோம்னா யூஎஸ் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணும், யூஎஸ் தான் வந்து காப்பாற்றும். யூரோப்புடைய செக்யூரிட்டி வந்து யூஎஸ் கிட்ட இருந்தது. நேட்டோவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பேர்டன் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இப்போ ட்ரம்ப்போடைய பாலிசிஸ் எல்லாமே எப்படின்னா அவருக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதோ அப்படிதான் வந்து யூஎஸோட டெசிஷன் மேக்கிங் இருக்குது. முன்னால் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ் வந்து காமனாக எவ்ரிவயர் அப்போ ஒரு சூப்பர் பவருங்கிறப்ப வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற வந்து ஒரு சிஸ்டமில் தான் வந்து யூஎஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப்போட பாலிசிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனாலையும் அந்த பவர் சேஞ்சிங் நடக்கு. ஸோ ரெடியூஸ் பர்டன் இன் யூரோப். ஸோ யூரோப்போடைய செக்யூரிட்டி மேலே ட்ரம்ப் வந்து அந்த அளவுக்கு கவனம் செலுத்தல, அந்த அளவுக்கு வந்து எக்கனாமிக்கலி ஸ்பெண்ட் பண்ணல. ஒய்? பிகாஸ் யூரோப் இஸ் ஆல்ரெடி ரிச் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. தென் ஃபோக்கஸ் ஆன் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், தட் இஸ் மோன்ட்ரூ டாக்ட்ரின் ரைவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் மோன்ட்ரூ டாக்ட்ரின் ரைவல் அப்படின்னு பார்த்தா
சி வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்னென்ன கண்ட்ரிஸ் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, கரீபியன், ஸோ இதெல்லாம் இருக்கு. திஸ் மான்ரோ டாக்டர்னா என்ன? 19th சென்ச்சுரி யூஎஸோட ஐடியா என்னன்னா, நோ அவுட் சைட் பவர் ஷுட் இன்டர்ஃபியர் இன் த அமெரிக்காஸ். அதாவது அமெரிக்காஸ்ல வந்து மற்ற எந்த அவுட் சைட் பவரும் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. லைக் சைனாவோ ரஷ்யாவோ எனி அதர் கண்ட்ரி, எந்த அதர் பவருமே வந்து அமெரிக்காஸ் கூட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அதில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ லேட்டின் அமெரிக்கா யூஎஸ்டைய கையில் தான் எப்பயுமே இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தா, சைனா வந்து லேட்டின் அமெரிக்கா கூட ட்ரேட் பண்ணுறாங்க. சைனா வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சைனா வந்து அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னா, லேட்டின் அமெரிக்காவில் வந்து திருப்பி அவங்களோட கண்ட்ரோல் வந்து வைக்கணும், மிலிட்ரி ப்ரெசன்ஸ் வைக்கணும். அதுக்காக வந்து வெனிசுலா கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் போடுறது, இந்த மாதிரியான யூஎஸ் உடைய ஸ்டெப்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. தென் ப்ரிப்பேர் ஃபார் லாங் டேர்ம் ரைவல்ரி வித் சைனா. ஸோ சைனா கூட வார் பண்ணுறதுக்கும் யூஎஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் 3 கிரேட் பவர்ஸ் இருக்கிறதா ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூஎஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து சைனா தான் வந்து யூஎஸ் அண்ட் சைனா தான் ரெண்டுமே பிக்கஸ்ட் பவராக இப்போ இருக்குது. இந்த ரெண்டு கண்ட்ரியோட பைபோலார் வேர்ல்டாக இப்போ போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் அந்த ஆத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ சைனா வந்து ரைசிங் பவர், எக்கனாமி இஸ் அப்ராக்சிமேட்லி 66% ஆஃப் யூஎஸ் ஜிடிபி. ஓகே, ஸோ இட் இஸ் க்ரோயிங் ஃபாஸ்டர் தேன் த யூஎஸ். ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நேவி பை நம்பர், ஆம்பிஷன் ஃபார் ரீஜனல் ஹெஜிமோனி இன் ஏஷியா. ஓகே, ஸோ இது வந்து யூஎஸ்க்கு ஈக்குவலாக சைனா வந்து ஈக்குவலாக ரைசிங் பவரில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தான் போலாரில் வந்து இப்போ பைபோலார் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நவ் த தேர்ட் பவர் இஸ் ஸ்டில் தேர் விச் இஸ் கால்டு ஸ்விங் பவர். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து எக்கனாமியில் மேபி ஸ்மாலராக இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் ஸ்டில் அ கிரேட் பவர் பிகாஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், எனர்ஜி அண்ட் மினரல் ரிசோர்சஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு யூஸ் ஃபோர்ஸ். ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, எனர்ஜி அண்ட் மினரல், இந்த ஸ்பியர்லலாம் வந்து ரஷ்யாவுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸை ரஷ்யா வந்து அவங்களுடைய நெய்பர்ஹுட்டில் பயன்படுத்த முடியும். ஸோ சம்டைம்ஸ் க்ளோஸ் டு சைனாவாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் க்ளோஸ் டு ரஷ்யாவாக இருப்பாங்க, யூஎஸ்ஆ இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் பவர் மாதிரி. ரஷ்யா வந்து இந்த ரெண்டு பெரிய பிக் போல்ஸ்க்கு நடுவில் ரஷ்யா வந்து ஒரு ஸ்விங் மாதிரி இருக்குது. ஸோ த்ரீ கிரேட் பவர்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ல்ட் டுடே அப்படின்னு the author has mentioned in this article. Okay, so then coming to what is the implication for the middle powers. இப்போ 3 கிரேட் பவர்ஸ் இருக்கு, யூஎஸ் இருக்கு, சைனா இருக்கு, அண்ட் ரஷ்யா இஸ் ஸ்விங்கிங் இன் பிட்வீன் தெம். இப்போ இதனால இவங்களுடைய டெசிஷன்ஸ்னால, இவங்களுடைய பவர் எக்ஸிபிஷன்ஸ்னால மிடில் பவர் கண்ட்ரீஸ், வாட் ஆர் தே, இந்தியா, பிரேசில், ஜப்பான், இந்த மாதிரி மிடில் பவர் எக்ஸிபிட் பண்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் மிடில் பவர் லைக் இந்தியா. ஸோ இந்தியா இஸ் அ மிடில் பவர் வித் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ அவங்களுடைய இந்தியாவுடைய முடிவை வந்து தன்னைத்தானே எடுக்கிறதுக்கான ஒரு அட்டானமிக் ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த 3 பவர் எக்ஸிபிஷன்ஸ்னால வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா, ஸோ இந்தியா கேனாட் பிளைண்ட்லி அலைன் வித் ஒன் பிளாக். அதாவது யூஎஸ் கூட இல்லது சைனா கூட இல்லது ரஷ்யா கூட ஏதாவது ஒரு பிளாக் கூட வந்து இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக ஒரு எக்ஸிபிஷன் வந்து காமிக்க முடியாது. ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் வந்து என்ன செய்யணும், இந்தியா வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். ஸோ மஸ்ட் பேலன்ஸ் பிட்வீன் குவாட் வித் யூஎஸ், strategic autonomy with Russia, then competition and cooperation with China. Okay, so obviously India benefits from this multipolar world and India has the space to pursue independent foreign policy. யாரையுமே சாராத ஒரு தனித்துவமான ஒரு தன்னிச்சையான ஒரு ஃபாரின் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் த ஆர்டிக்கிள் டிஸ்கஸ்ட். So coming to the practice question, the emerging world order is multipolar in structure but increasingly bipolar in behavior. In the context of the US, China and Russia, examine the meaning of this statement and discuss its implications for India's foreign policy. The next article is related to India New Zealand FTA. So why நம்ம வந்து 2025ல 3 countries கூட FTA சைன் பண்ணோம், UK, Oman and New Zealand. ஸோ நியூசிலாந்து பற்றி இந்த ஆர்டிக்கிளில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் agreement which we signed recently. So what are the key features of the FTA? Free trade agreement. First வந்து services and labor mobility.
which is India's strength. அதாவது இந்தியா இஸ் குட் அட் ஐடி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபின்டெக், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ இது கூட இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் கெட் பெட்டர் மார்க்கெட் அக்சஸ். இப்போ வந்து யூஎஸ், யூரோப்லாம் வந்து விசா வந்து இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு டைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஸ்டேஜில் நியூசிலாந்து கூட நம்ம இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இன்னொரு ஒரு ஒரு புது வாய்ப்பு வந்து இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து இந்த சைடு அமையும். ஸோ அதனால இது இந்த டைம்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்றாங்க. தென் ட்ரேட் இன் குட்ஸ். ஸோ இதில் ரொம்ப பேலன்ஸ்டான அப்ரோச் கையாண்டிருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது நியூசிலாந்து கேவ் டியூட்டி ஃப்ரீ அக்சஸ் டு 100% இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து 100% வந்து ஃப்ரீ அக்சஸ் கொடுத்துட்டாங்க. இந்தியா வந்து மார்க்கெட் அக்சஸ் ஒன்லி ஆன் 70% டேரிஃப் லைன்ஸ். எதனால் அப்படின்னா சென்சிட்டிவ் செக்டார்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இப்போ வந்து நியூசிலாந்து வந்து ஒரு டைரி ஜெயிண்ட். அங்கே வந்து பால், சீஸ், இந்த மாதிரி பால் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ், கீ எல்லாம் வந்து ரொம்ப சீப்பர் ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ இந்தியாவுக்கு வந்து நியூசிலாண்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 100% டியூட்டி ஃப்ரீ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் இந்த சீப்பர் ரேட்டில் இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் ஆகும்போது ஆல்ரெடி இந்தியாவில் இந்தியன் ஃபார்மர்ஸ் நிறைய பேரோட வாழ்வாதாரம் வந்து இந்த 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 லைவ்லிஹுட் ஃபார்மிங் நம்பி தான் இருக்குது. ஸோ இந்த டெய்ரி ஃபார்மிங் நம்பி தான் இருக்குது. இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நம்பி தான் நிறைய பால் பண்ண வச்சுருக்கிறவங்க, நிறைய சீஸ், இந்த உற்பத்தி வந்து இந்தியாவில் நிறைய ஃபார்மர்ஸ் கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த இதே ப்ராடக்ட் சீப் ப்ரைஸில் இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் ஆச்சுன்னா இந்தியன் ஃபார்மர்ஸோடைய நிலைமை என்ன? ஸோ அதனால நம்ம வந்து அந்த லைனுக்கு நம்ம போகலை. ஸோ 100% டியூட்டி ஃப்ரீ அக்சஸ் கொடுக்கல. இந்தியாவோட சென்சிட்டிவ் செக்டார் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற காரணம் காட்டி. ஸோ இட் இஸ் அ பேலன்ஸ்ட் அப்ரோச் குட்ஸ் ட்ரேடில். ஓகே, தென் அதர் செக்டார் என்ன? காஸ்ட் ரிடக்ஷன் ஃபார் மேனுஃபேக்சரிங். அப்போ டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து டியூட்டி ஃப்ரீ கொடுத்துருக்குறோம். அப்போ குக்கிங் கோல், தென் வுட், ஸ்கிராப் மெட்டல்ஸ், இதெல்லாம் டியூட்டி ஃப்ரீயாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், நியூசிலாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ திஸ் ஹெல்ப்ஸ் ஸ்டீல், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங் குட்ஸ் எக்ஸெட்ரா இந்த மேனுஃபேக்சரிங்கெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆகும். தென் கமிங் டு த ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இட் பில்ட்ஸ் திஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பில்ட்ஸ் ட்ரஸ்ட் வித் டெவலப்டு எக்கனாமிஸ் அண்ட் ஷோஸ் இந்தியா கேன் ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்டில் ரிமைன் ஓப்பன். நம்மளுடைய சென்சிட்டிவ் செக்டாரையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம். சேம் டைம் நம்ம அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து அதர் செக்டார்ஸ்லையும் அதர் ஏரியாஸ்லையும் வந்து நம்மளால் அக்ரிமெண்ட் பண்ணி அவங்களோட வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை வந்து காமிக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் இந்த நியூசிலாண்டோட நம்ம சைன் பண்ண ரீசன்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, தென் வாட் ஆர் த சேலஞ்சஸ்? தென் லோ எஃப்டிஏ யூட்டிலைசேஷன். என்ன இந்த யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற வேர்ட்னா என்ன? நம்ம ஒரு கண்ட்ரி கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் வேணாலும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்னு இன்னொரு கண்ட்ரி வந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அதே போல் பிஸ்னஸ் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம எவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் பாப்புலேஷன், அதில் தான் இருக்குது யூட்டிலைசேஷன். அப்போது வாட் இஸ் இந்தியாஸ் ப்ராப்ளம்? ஒன்லி அப்ராக்சிமேட்லி 25% யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் எஃப்டிஏஸ். இதுக்கு காரணம் என்ன? வெறும் நம்ம வந்து 100%க்கு டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் வச்சுருக்கிறோம். தென் ரா மெட்டீரியல் இம்போர்ட்ஸில் வந்து டியூட்டி ஃப்ரீ அக்சஸ் வச்சுருக்கிறோம். ஸோ ஸ்டில் இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து மொபிலிட்டி அக்சஸ் இருக்குது. ஸோ பட் ஸ்டில் ஒய் 25% மட்டும்தான் இந்த எஃப்டிஏ வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க? ஏன் ரிமைனிங் பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ண முடியல அப்படின்னா லேக் ஆஃப் அவேர்னஸ், காம்ப்ளையன்ஸ் காஸ்ட், தென் நான் டேரிஃப் பேரியர்ஸ். ஸோ ஓவராலாக இந்த ஆர்டிக்கிளில் வந்து ஒரு வே ஃபார்வர்டு அல்லது சக்ஸஸ், இந்த எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு பி ரெடி வித் அவர் இண்டஸ்ட்ரி ரெடினஸ். இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை முழுமையாக பயன்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கணும், வில்லிங்காக இருக்கணும். அண்ட் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன், இந்த ரெண்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ரொம்ப ஒரு எஃபெக்டிவான வழியில்
இந்தியாவால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஓவராலாக இந்தியா நியூசிலாந்து எஃப்டிஏ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, வாட் ஆர் த சேலஞ்சஸ், வாட் ஷுட் பி த வே ஃபார்வர்ட். ஸோ இது இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, then coming to the practice question, discuss how the India New Zealand free trade agreement reflects India's evolving trade strategy in a fragmented global order. The final article is related to gig workers. So gig workers வந்து ஸ்ட்ரைக் அவங்களோட ஒர்க் எக்ஸ்ப்ளாய்டேஷனை எதிர்த்து கிக் ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹூ ஆர் தீஸ் கிக் ஒர்க்கர்ஸ்? ஆக்சுவலி என்ன சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து நம்ம கிக் ஒர்க்கர்ஸும் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா தே ஆர் லைக் பார்ட்னர்ஸ் ஆர் இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர்ஸ். அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் பேஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்விக்கியில், ஜொமேட்டோவில், இல்லை இது வந்து கார் ஓட்டுறதுல ஊபர், ஓலா. ஸோ இந்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ டாஸ்க் முடிக்கிறாங்களோ அந்த டாஸ்க்குக்கான பேமெண்ட் தான் அவங்களுக்கு வரும். ஃபிக்ஸ்டு சேலரி அப்படின்லாம் வந்து இல்லை. அண்ட் நோ மினிமம் வேஜஸ் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ் நம்ம அதில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, கிக் ஒர்க்கர்ஸ்னால் யார்? பிளாட்ஃபார்ம் பேஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்க, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், எஸ்பெஷலி இந்த அமேசானில் டெலிவரி பண்ணுறவங்க, ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி டெலிவரி ஒரு பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரெகுலர் எம்ப்ளாயி கிடையாது, இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர் அல்லது பார்ட்னருங்கிற பேரில் அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ டாஸ்க் முடிக்கிறாங்களோ அந்த டாஸ்க்கு தகுந்த அளவுக்கு அவங்களுக்கு பேமெண்ட் வரும். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர், ஓலா, இ காமர்ஸ் டெலிவரி, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து gig workers நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேவா? ஸோ ஒய் ஆர் கிக் ஒர்க்கர்ஸ் கோயிங் ஆன் ஸ்ட்ரைக்? எதுக்காக இப்போ வந்து கிக் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க? கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர் யூனியன்ஸ் அனௌன்ஸ்ட் அ நேஷன் வைடு ஸ்ட்ரைக் டு ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் அவங்களுக்கு எதிரான எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஏன் வந்து கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் அப்படின்னா, ஒரு மினிமம் வேஜஸ் கிடையாது, ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, பெய்ட் லீவ் கிடையாது, சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இது எதுவுமே கிடையாது. பிஎஃப் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எந்த பெனிஃபிட்ஸுமே வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற டாஸ்க்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். ஸோ இதுதான் அவங்களுக்கான சிஸ்டம் இப்போ இருக்கிற கரண்டாக இந்தியாவில் இருக்கிற சிஸ்டம். தென் வந்து லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ டாஸ்க் வருதோ, இப்போ வந்து 8 ஹவர்ஸ்க்குள்ளே தான் டாஸ்க் வரும்னு இல்லை, எவ்வளோ டாஸ்க் வருமோ இதெல்லாம் நம்ம நேரிலே பார்த்துருப்போம். எவ்வளோ டாஸ்க் வருமோ அவ்வளோ டாஸ்க்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதிக பேமெண்ட்காக. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு லிமிட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இது ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம், ரைட் டு டிஸ்கனெக்ட். இது வந்து டிஜிட்டல் ஒர்க் பிளேஸில் வந்து ரைட் டு டிஸ்கனெக்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா மாறிட்டு இருக்கு. அப்போ கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அந்த டைம் லிமிட்டே இல்லாமல் வந்து இங்கே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே ஆப்ஷன் இல்லாமல், அந்த டைம் லிமிட்டே இல்லாமல் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அல்காரிதம் பேஸ்டு பெனாலிட்டிஸ். இப்போ அல்காரிதம் வந்து டிசைட் பண்ணிச்சு இதில் எரர் வந்திருக்கு, இல்லை இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து என்கொயரி பண்ணாமலேயே, யார் மேலே தப்பு இருக்குன்னு என்கொயரி பண்ணாமலேயே பெனால்ட்டி வந்து ஒர்க் பண்ணுறவங்க மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடக்கும். தென் ஆர்பிட்ரரி அக்கௌண்ட் சஸ்பென்ஷன்ஸ், ஃபெயிலிங் பெர் ஆர்டர் பேமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. தென் சேஃப்டி கன்சர்ன்ஸ். ஸோ ஸ்விக்கி வந்து 10 மினிட்ஸில் இன்ஸ்டாமார்ட் டெலிவரி இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா வந்து அவங்க வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து வரணும் அப்படிங்கிற வந்து இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு 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 ஒர்க்கருக்கு தான் வந்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் தெரியும். அந்த டைம் பீரியட்குள்ளே போய் டெலிவரி பண்ணணுமானால் ஸோ எவ்வளோ வந்து இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு, ஆக்சிடென்ட் இஷ்யூஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சிஸ்டமும் இந்தியாவில் இல்லை. ஸோ இப்போ இந்த கிக் ஒர்க்கர்ஸ் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லீகல் ரெகாக்னிஷன். ஸோ வந்து எங்களை லேபர் லாஸ் கீழே ஒர்க்கர்ஸாக ஃபர்ஸ்ட் வந்து ரெகாக்னைஸ் பண்ணணும். அதாவது பார்ட்னர்ஸாவோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ராக்டர்ஸாவோ இல்லாமல் இந்தியன் கவர்மெண்டோடைய லேபர் லாஸ் கீழே வி ஆர் ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இப்படி ரெகக்னைஸ் பண்ணிட்டா என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக மினிமம் வேஜஸ் வந்துடும், சோஷியல் செக்யூரிட்டி வந்துடும். தென் ஏதாவது பிரச்சனை நடந்தால் கூட ஒரு யூனியன் இருப்பாங்க, கிரைவன்ஸ் ரிட்ரஸல் சிஸ்டம் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்துடும். ஸோ ஒர்க்கர்ஸாக ரெகக்னைஸ் பண்ணதுக்கு கேட்குறாங்க. தென் அன்ரியலிஸ்டிக் டெலிவரி டார்கெட்ஸ், இதெல்லாம் வந்து 10 மினிட்ஸில் கொண்டு போய் ப்ரொவைட் பண்ணோம். தென் அல்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரி ப்ராமிசஸ், இதெல்லாம் வந்து ஒர்க்கருடைய சேஃப்டியை ரொம்ப பாதிக்கப்படுத்துது. ஸோ இதை வந்து நிறுத்தணும். இதுக்கு ஒரு ரெகுலேஷன் தேவை. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹராஸ்மெண்ட் அண்ட் வயலன்ஸ். ஸோ கஸ்டமர் அபியூஸ்,
தென் பிளாட்ஃபார்ம் ஹராஸ்மெண்ட், டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணும் வகையில் எங்களுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் தேவை அப்படின்னு கிக் ஒர்க்கர்ஸ் ஆர் டிமாண்டிங் நவடேஸ், டிமாண்டிங் நவ். ஓகே, தென் வாட் இஸ் த எக்ஸிஸ்டிங் பொசிஷன்? அப்போ இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் லேபர் கோட்ஸ் 2020 கிக் ஒர்க்கர்ஸ் ஆர் மென்ஷன்ட், பட் அவங்கள வந்து ஒரு எம்ப்ளாயீஸாக ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸாக வந்து ட்ரீட் பண்ணல, ஒர்க்கர்ஸாக வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி கவர்ட் அண்டர் சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் கீழே வந்துட்டாங்க, அந்த லேபர் கோட்ஸ் கீழே. தென் கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 வந்து கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ப்ராமிசஸ் லைஃப் அண்ட் டிசபிலிட்டி கவர், ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ் ப்ரொடெக்ஷன். ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் த இம்ப்ளிமெண்டேஷன் ரிமைன்ஸ் வெரி வீக். ஸோ தீஸ் ஆர் ஆன் பேப்பர், பட் த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இது வரைக்கும் இந்தியாவில் பண்ணலை கிக் ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ இவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்கு என்ன கான்ஸ்டியூஷனல் ஆங்கிள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆர்டிகல் 14 அஃப்கோர்ஸ் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி, தென் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி, ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த இந்தியாவுடைய க்ரோத்துக்கு கிக் ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? அஃப்கோர்ஸ் கிக் எக்கனாமி சப்போர்ட்ஸ் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட், டிஜிட்டல் எக்கனாமி, கன்சூமர் கன்வீனியன்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன், அன்சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் வந்து இந்தியாவுடைய க்ரோத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியாவாக இருக்காது. ஸோ வாட் ஷுட் பி த வே ஃபார்வர்ட்? ஸோ ஃபஸ்ட்டு பாலிசி மெஷர்ஸ், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே டிமாண்ட் பண்ணுற மாதிரி கிளியர் டெஃபினிஷன் ஆஃப் கிக் ஒர்க்கர்ஸ், ரெகுலேட்டரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ என்னெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அதாவது என்னெல்லாம் டிமாண்ட் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணோமோ அது எல்லாமே வந்து வே ஃபார்வர்டில் அப்படியே பாசிட்டிவ் டோனில் எழுதிடலாம். ஓகே, ஸோ கமிங் டு த ப்ராக்டிஸ் கொஸ்டின், கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ஹாவ் பிகம் சென்ட்ரல் டு இந்தியாஸ் டிஜிட்டல் எக்கனாமி, இட் ரிமைன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் core labor protections. Examine the causes, consequences, and suggest measures to ensure inclusive growth. So that's all for today. See you in the next class. Again, wish you a happy new year in advance. Thank you.